தங்கத்தை வந்து ஆர்பிஐயில் மெயின்டைன் பண்ணுறாங்க, ரிசர்வ்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன் வெள்ளியும் அதோட ஜாஸ்தி இருக்கு, ஏன் வெள்ளியை வச்சுக்கிறாங்களா? தங்கம் தானே வச்சுக்கிறாங்க. தங்கம் இஸ் ஆல்வேஸ் எப்பவுமே வேல்யூபிள் தான், எல்லோ மெட்டல். ஓகே. கோவிட் பீரியடில் என்னன்னு கேட்டேன்னாக்கா எல்லாமே ஷட் டவுன். அப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தோன்னா எஃப்எம்சிஜியும் ஃபார்மா மட்டும் தான் ஸ்ட்ரெயின் பண்ணிது. ஏன்னா மளிகை கடை திறந்தது, மருந்து கடை திறந்தது, மீதி எல்லாமே ஷட் டவுன். ஓகே. அந்த பேண்டமிக் பீரியட் கூட அப்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குங்கிறது சேஃப் ஜோன் அப்படிங்கிற போது கோல்டு தான். அதனால அந்த கோவிட் பீரியடில் கோல்டுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி இருந்தது. அப்புறம் கோவிட் முடிஞ்சவொன்னு கொஞ்சம் இறங்கிது. கடந்த அக்டோபர் 24 அப்புறம் அதில் கிளம்பின கோல்டு ஃபுல்லாக மேலே இருக்குது. அப்போது நீங்கள் கோல்டு சார்ட்டை போய் பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கலாக அந்த பாட்டமில் இருந்தது. அந்த டிமாண்ட் ஜோனு கிரியேட் ஆகுது. அப்போது அது ஓவர் சோல்டு ரீஜன். அதிலிருந்து கிளம்பி இன்றைக்கி அந்த லெவல் தாண்டி இப்போது அந்த பீக் போயிட்டு இறங்கியிருக்கு. இது கோவிட்டுக்கு அப்புறம் நடந்த நிகழ்ச்சி. ரஷ்யா உக்ரைன் வார் அப்படிங்கிற போது ஜென்ரலாகவே ஒரு வார் அப்படின்னாலே உங்களுக்கு இன்ஃப்ளேஷன், மற்ற காஸ்ட் ஆஃப் லிவிங், டபிள்யூபி டேட்டா, ஜிடிபி எல்லாமே அதனுடைய பாதிப்புகள் வரும். அப்படி பாதிப்புகள் வரும்போது கோல்டுக்கு எந்த வித பாதிப்புகளும் இல்லை. அதேமாரி ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்னுடைய ப்ரைஸு கீழே போகும். அதனுடைய டிரான்சாக்ஷன், அதனுடைய கன்சம்ஷன் இதுக்கு தகுந்த மாதிரி போகும். ஆனால் கோல்டை பற்றி அப்படி கிடையாது. கோல்டுக்கு அந்த பாதிப்புகள் வராது.